ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாராமன்ஸ் கிச்சனில் ரொம்ப சூப்பரான ரசகுல்லா வீட்டில் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ரசகுல்லாவுக்கு 2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன், அதை நம்ம இப்போ காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதை திரைய வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது திரைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா திரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சல்லடை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த இதில் செஞ்சு காமிக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி காட்டன் இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஷாலோ இல்லை காட்டன் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம தெரிஞ்சிருக்கு இல்லையா பால், அதை வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஒரு 1 hour இதோட ஈரப்பதம் எல்லாம் போகட்டும். எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிங்க. நல்லா ஈரப்பதம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இதை என்ன பண்ணலாம். இப்போ 1 hour இதை தொங்க விட்டுருவோம். 1 hour கழித்து நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். 2 லிட்டர் பாலுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம 4 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இது வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இருக்கட்டும். ஒரு கம்பி பதம் வரட்டும். பாருங்க, நம்மளோட பண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு இதை நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த இடத்த வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தேய்ங்க. தேய்க்க சாஃப்டாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இது நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த இடத்த தான் இது பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான இந்த ரசகுல்லாவுக்கே முக்கியமானது. இந்த இதில் நல்லா தேய்ச்சி எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக திரட்டாதீங்க, சின்ன சின்னதாக தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் அந்த தண்ணிக்குள்ளே போடும்போதில் சுகர் சிரப்பில் போடும்போதில் கொஞ்சம் உப்பு ஆரம்பிக்கும், நல்லா புசுன்னு உப்பு ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக தட்டிக்கலாம், ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக. அதே மாதிரி விரிசல் இல்லாமையும் பார்த்துக்கோங்க. நல்லா பாலிஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்களேன், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். ரசகுல்லாவை சேர்த்து விட்டுட்டு 2 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நம்ம ரசகுல்லா டபுள் ஆகிருக்கு. இப்போ வந்து லைட்டாக இது பண்ணி விடுங்க.
இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழிச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லாங்களே சூப்பராக இருக்குது. நம்ம ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.